வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 20/2/2026 நேற்று நைட் 8 மணிக்கு நடந்த ஷோவுக்கு நம்ம கெஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 24,352 352 தான் நேற்றோட நைட்டோட ரிசல்ட்டு. ஸோ 352க்கு நம்ம எந்த மாதிரி வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று 8 மணி ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த மேக்கிங் போர்டில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 352 ஸோ 362 வந்திருக்கு. நான் தான் 6ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆல் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருப்போம் மெயினாக. ஏன்னா 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2 கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்திருக்குது. 6ஆம் நம்பர் வரல. இது வந்துருந்துச்சுன்னா 362 வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 62 வந்துருச்சுன்னா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். இல்லை கொஞ்சம் மேலே ஏறிஞ்சு அப்படின்னா ஒரு 42 வந்திருக்கும். பாருங்கள், நம்ம 42 கொடுத்துருக்குறோம், 62 கொடுத்துருக்குறோம். இது ரெண்டுமே மிஸ். அதான் நமக்கு டெய்லியுமே அப்படி தான். எந்த நம்பர் நம்ம வைக்கலையோ அதுக்கு இடையில உள்ள பூந்து தான் இந்த நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 62 ஒரு 42 தான் நம்ம டார்கெட் பண்ணுது. ஆனால் வந்து அது நைட்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ இந்த போர்டு பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு சி போர்டில் 2ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். நான் வழக்கமாக சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது பாஸ் ஆகும், இல்லைனா 2 நம்பருமே பாஸ் ஆகும். அந்த மெத்தடில் தான் எடுக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். ஃபார்முலாவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். அதனால் ஆல் போர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஆல் போர்டில் 6-2 நான் கொடுத்துருந்தேன். நேற்று ரிசல்ட் 352 352க்கு 2ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக சி போர்ட்லேயே வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 6-2 நீங்கள் வச்சுருப்பீங்க. 2ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று 8 மணி ஷோவுக்கு. நம்ம வழக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம 6ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி நடந்துருச்சா? நம்ம 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம். வந்துச்சுன்னா வந்து ஒரு நம்பர் தள்ளி 7 வரும், இல்லைனா 5ஆம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த 6ஆம் நம்பர் மிஸ் ஆனால் இப்படி தான் வந்து நிற்கும். பாருங்கள், இதில் பாரு 5ஆம் நம்பர் நின்றுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தில்லு குதுட்டாக கொடுத்துருந்தோம். பார்த்தீங்களா, அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு பிசி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. 352 இன்றைக்கி ரிசல்ட். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 62-26 கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் நமக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா 62 கிடச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 42-24 கொடுத்துருந்தோம். ஒருவேளை 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா 42 ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடமே பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ஸு. இந்த 2க்கு இடையில வந்து இந்த 5ஆம் நம்பர் உள்ள போந்துருச்சு நண்பர்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த மிஷின் சுற்றுறதை பொறுத்து தான். அப்படின்னா ஒரு 82-28 கூட கொடுத்துருந்தேன். அது எக்ஸ்ட்ரீமாக அதுவும் வந்து நமக்கு பாஸ் ஆகலை. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண பிசி 2ஆம் நம்பர் வச்சுட்டோம். இன்னொரு நம்பர் உட்கார வைக்க முடியாமல் போயிடுச்சு. அது மிஸ் ஆகி போச்சு. பிசி மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று 8 மணி ஷோவுக்கு நான் 3 டிஜிட்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 352 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62, 82, 42. பிசி வந்து 52. ஓகேங்களா? இதுதான் நமக்கு பிரச்சனையாக போச்சு. நான் 52, நம்ம கொடுத்தது 42, ஒரு 62. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 52, ஒரு 82 கொடுத்துருந்தோம். எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் நமக்கு ஒரு நம்பரில் போயிடுச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 21/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ. நம்மளே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் மேக் பண்ணோம் அப்படின்னா 3 டிஜிட் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதுக்கு 3 டிஜிட் போர்டு மேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். இன்றைக்கி 1 மணிக்கு நம்ம வந்து எந்த மாதிரி டார்கெட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்ததை விட இன்றைக்கி வந்து புது ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகும்போது நான் புது ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வேறு ஃபார்முலாவில் எடுத்துக்கிறேன். பார்க்கலாம் இது நம்ம கை கொடுக்குமான்னு பார்க்கலாம். 1 அல்லது 2 நம்பராவது பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதுக்குள்ள தான் 3 டிஜிட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிசியாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஃபார்முலா எடுத்து வந்துருக்கிறேன். எல்லாம் நம்பிக்கை தான். ஓகேங்களா? நம்ம கெஸிங்கில் இப்போ கிடைச்சிருக்கிற நம்பரை பார்த்துடலாம். ஏ போல் 2-0-6-4 எடுத்துருக்கிறோம். பி போல் 6-4-0-2 எடுத்துருக்கிறோம். சி போல் 4-6-2-0 எடுத்துருக்கிறோம். இந்த 4 நம்பருக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க. அப்படி இது வந்து மிஸ் ஆச்சுன்னா இந்த 8ஆம் நம்பர், ஒவ்வொரு போர்டுக்கு இந்த 8ஆம் நம்பர், ஏ போல் 8, பி போல் 8, சி போல் 8, இந்த 8ஆம் நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் உள்ள வந்துடும். எங்கே நம்ம எடுக்கிற நம்பரில் முன்ன பின்ன அப்படி தான் போயிடுது. நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மிஷினில் எழுதுகிற மாதிரி தான் போயிடுது. ஓகே, இன்றைக்கி நம்ம கை கொடுக்கணும்னு நம்பலாம்.
ஓகே நண்பர்களே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு பிசியாவது குறைஞ்சபட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணி வின்னிங் வாங்கிக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம கொடுக்குறோம். கன்ஃபார்மாக இதுதான் வரும் நம்ம சொல்லவே இல்லை. எல்லாம் கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் ஒரு 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு, ஒரு 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ 4, 6 தான் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவுக்கு ஹீரோவாக இருக்க போகிறாங்க. இந்த 2 நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம ஃபார்முலாவில் அதிகமாக அதிரடியாக வந்து இந்த 2 நம்பர் தான், 4, 6 தான் எல்லா இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதனால் இந்த 4, 6 2 நம்பருமே உள்ளே வரணும். அப்படி இல்லைனா ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங்கான கணக்கு. உங்கள் கணக்குலையும் 4, 6 இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஃபார்முலாவில் இந்த மாதிரி தான் வருது. இது கெஸ்ஸிங்காக தான் சொல்கிறோம், கன்ஃபார்மாக நம்ம சொல்லவே இல்லை. எல்லாமே கெஸ்ஸிங் தான். அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பார்த்துடலாமா? இன்றைக்கான காலையில் 1 மணி ஷோவுக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுறது 4. ஏ போல் ஒரு 4, பி போல் ஒரு 4, சி போல் ஒரு 4, 3 போல்லையும் ஒரு 4ஆம் நம்பர் தான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபார்முலாவில் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் மட்டும் தான் எனக்கு தைரியமாக நான் கொண்டு வருவேன். ஏன்னா தில்லு குதிட்டாக நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம போர்டில் வந்து 1 மணிக்கு 4ஆம் நம்பர் உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக முடியும் நம்புகிறேன். ஸோ 4ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். அப்படி 4 மிஸ் ஆனால் என்ன ஆகும்? 5 வந்துடும். அப்படி இல்லைனா மேலே ஒரு 3 இருக்குது, அது வந்துடும். ஸோ அப்படி மிஸ் ஆகக்கூடாது. நமக்கு 4ஆம் நம்பர் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிரகாரம் தான் உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கே தெரியும். இதில் ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக மிஸ் ஆச்சுன்னா அங்கே தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்படி ஆகக்கூடாது. 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ஒருவேளை இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல மேலேயோ கீழே உங்கள் கணக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது மிஷினோட அல்காரிதம். உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸோ நான் 4ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம். 46, 64, 24, 04, 42, 62, 26, 06, 40, 60, 20, 02, 48, 84ன்னு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு பிசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? பிசி தான் இதுக்குள்ளே நான் எடுக்கிறது. அதை தாண்டி வந்து வேறு செட்டு அமைஞ்சாலும் என்னோட நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான். ஒவ்வொரு ஷோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதுக்குள்ளே இன்றைக்கி 1 மணிக்கு உண்டான ஷோ பிசி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நம்ம கெஸ்ஸிங்கில் கிடச்ச நம்பர் டோட்டலாக எடுத்து நான் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன். அந்த போர்டு மேக்கிங் இருக்கிற பக்கத்தில் அதுலேருந்து தான் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன். வேறு தனியாலாம் எதுவும் இல்லை. நான் எடுத்துருக்கிற நம்பரே அந்த நம்பர் தான். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு நம்ம வந்தாலும் சரி வரலினாலும் சரி தில்லுக்கு துட்டு தான். நம்ம எடுக்கிற நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு. ஸோ நம்ம அந்த போர்டு மேக்கிங் வச்சு மேக் பண்ணிக்கிறோம். லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 246, 264, 624, 604, 642, 462, 426, 406, 640, 460, 420, 402, 648, 684 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மேக்கிங், அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணி, அதாவது அந்த 5 நம்பர் வச்சு நீங்கள் வேறு மாதிரி கூட மேக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ போர்டு வேறு வச்சு கூட நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட கெஸ்ஸிங்கு. உங்களோட கெஸ்ஸிங் வந்து அதை பார்த்து எடுத்துக்கோங்க. பிசி நீங்கள் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் ஏ போர்டு வச்சு கூட நீங்கள் 3 டிஜிட் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு முறை ட்ரை பண்ணி எப்படியாவது வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். ஸோ என்னோட நோக்கம் என்னென்னா ஒரு பிசியாவது இன்றைக்கி பாஸ் ஆகணும், அப்படி இல்லைனா ஒரு 3 டிஜிட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ஷோக்குமே நம்ம அப்படி தான் கடின உழைப்பு போடுறோம். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகுது, ரொம்பலாம் மிஸ் ஆகிறது இல்லை. ஏதாவது ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் 1 நம்பர் 2 நம்பர் அப்படியே தான் நமக்கு மிஸ் ஆகுது. நம்ம கை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸில் வந்து உட்காந்துச்சுனா தான் நமக்கு ஒரு நல்லது. ஓகே நண்பர்களே, என்னோட உழைப்பை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, காலையில் 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிசியாவது வின் பண்ணுவோம், அப்படின்னா ஒரு 3 டிஜிட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த வெற்றியோடு நான் காத்துட்ருக்கிறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.